ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். சென்னையின் திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோயில் உடல் மற்றும் மனநோய்களை குணப்படுத்துவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருகிறார்கள். இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர் சூட்டி மக்கள் வணங்குகிறார்கள். மருந்து என்ற சொல்லுக்கு மருத்துவம் அல்லது குணப்படுத்துதல் என்ற பொருள் உள்ளது. அதனால் இந்த கோவில் நோய்கள் நீங்க வேண்டி பக்தர்கள் தரிசிக்கும் தலமாக பிரபலமாக உள்ளது. அம்மன் திரிபுர சுந்தரி என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இந்த மருந்தீஸ்வரர் கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் பல்லவர், பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசுகளால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். புராண கதைகளின்படி சிவபெருமான் இந்த தலத்தில் முனிவர்களுக்கு மருத்துவ அறிவை போதித்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த கோவிலுக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் நோய்கள் நீங்க வேண்டி பக்தர்கள் அதிகம் வந்து தரிசித்து செல்கிறார்கள். உடல் நோய்கள், மனநோய்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதாக இங்கு வரும் பக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கு வந்தால் உடல் நோய்கள் குணமாகும், மன அமைதி கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், குடும்ப அமைதி ஏற்படும். இந்த மருந்தீஸ்வரர் கோவில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் உயரமாகவும் அழகாகவும் அமைந்துள்ளது. கோவிலின் உள்ளே பல பிரகாரங்கள், மண்டபங்கள் மற்றும் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த கோயிலின் சிறப்புகள் உயரமான ராஜகோபுரம், அழகிய சிற்ப அலங்காரங்கள், பரந்த கோவில் பிரகாரங்கள் மற்றும் கோவில் குளம் ஆகும். இந்த கோவிலில் சிவனுக்கு தனி சன்னதியும் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. மற்றபடி விநாயகர், முருகன் மற்றும் நவகிரகங்களும் அமைத்திருக்கிறார்கள். இதனால் பக்தர்கள் ஒரே இடத்தில் பல தெய்வங்களை தரிசிக்க முடிகிறது. இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, பிரம்மோற்சவம், திருக்கல்யாணம் மற்றும் பிரதோஷம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் திருவான்மியூர் பகுதியில் கடற்கரை மற்றும் ஐடி மையங்களுக்கு அருகில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள். நீங்களும் சென்னைக்கு வந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக தரிசித்து உங்கள் நோய்கள் நீங்க வேண்டுமென்ற இறைவனை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.